தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப தெரியும். நம்ம நாட்டுல நல்லது பண்ணாலே தப்பு தான். நாட்டுக்கு ஒரு நல்லது கிட்டதுன்னா முன்னாடி வந்து நிக்க மாட்டீங்களா? என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு. எந்திரிச்சு நடக்கவே தலைவா. நீங்க எல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்களை எப்படியெல்லாம் கவுக்கணுங்கிறதுக்கு செலவழிக்கிற மூலையில 100% பங்கு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக செலவழிச்சிருந்தா நம்ம நாடு என்னைக்கோ முன்னேறி இருக்கும். இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டமா? குடிக்க சாராயமும் கடிக்க கருவாடு கொடுத்து லாரியில் ஏற்றிட்டு வந்த கூட்டமா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். ஒவ்வொருத்த முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார். ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா? ஒரு நல்ல ஆட்சி அமையாதா? ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான்னு ஏங்கிற ஏக்கத்தை பாரியா? இன்னைக்கு இருக்கிற இளைஞன் எவனை கேட்டாலும் டாக்டர் ஆகுங்கிறான், இன்ஜினியர் ஆகுங்கிறான், வக்கீல் ஆகுங்கிறான். எவனாவது ஒருத்தர் அரசியல்வாதி ஆகிறானா? கேட்டா அரசியல் ஒரு சாக்கடைமானுங்க. சாக்கடையா இருந்து இறங்கி சுத்தம் பண்ண வேண்டியதானே? அதை விட்டு கண்ட அரசியல்வாதிகிட்ட நாட்டை கொடுத்துட்டு அந்த நாட்டத்திலேயே வாழ்ந்து பழகிட்டானுங்க. உன் கூட பழகின இந்த ஒரு வருஷத்தையும் சேர்த்து நான் 31 வருஷம் அரசியல்வாதி ஆயிட்டேன். அரசியல் வேண்டாப்பா. என்ன சமாளிக்கவே முடியல. உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஸ்டேட் பூரா உங்க பேரை தான் சொல்லுது. இறங்க சீக்கிரம் இறங்க.